நான் உங்கள் கௌதம். இன்னைக்கு நம்மளுக்கு காலிஃப்ளவர் குழம்பு எப்படி வச்சுன்னு சொல்லி தரதுக்கு நம்ம சீஃப் கெஸ்ட்டு கைலாஷ் வந்திருக்காரு. முதல்ல இந்த வசலை இந்த ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஃப்ளேமாக ஹையில் வச்சுக்கணும். ஹையில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஓகேவா? எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு இந்த கடுகு இதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிறது இந்த சோம்பு மட்டும்தான். அதனால் சோம்பு ஒரு 4 துண்டை போட்டுட்டு நான் வெங்காயத்தை போட போகிறேன். நீங்கள் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம். இவர் எவ்வளோ பெரிய சீஃப் குக்குன்றது இப்போ சமைக்கிற பாத்திரத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமாங்க, நான் ரொம்ப வருஷமாக சமைச்சிட்டு இருக்கிறேங்க. அதனால என் பாத்திரம் லைட்டாக அடி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா நீங்களாம் சாப்பிட முடியாதுங்க. இதில் நீங்கள் ஆனியன்ஸ் போடணும். ஆனியன்ஸை சின்ன சின்னதாக தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிலர் பெருசு பெருசாக போடுவாங்க, ஒரு சிலர் சின்ன சின்னதாக போடுவாங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அப்படி போட்டு ஸ்வீட் போட்டுடலாம். ஸ்வீட் போட்டு வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கவங்க இதை வேஸ்ட் கிளாத்தில் பிடிச்சிக்கலாம். எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. நான் இப்படி தான் பண்ணுவேன். இஷ்டம்னா பாருங்கள், நான் இதை மூடி வச்சுட்டு நீங்கள் கம்மிங் படுத்துக்கலாம். அடுத்தது வெங்காயத்தை போட்டுட்டு ஃப்ளேமை வேகமாக வச்சுட்டு நம்ம காலிஃப்ளவர் ஏற்கனவே கட் பண்ணி வேக வச்சுருக்கோம்ல, அதை எப்பவுமே வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு தண்ணியை வடிகட்டணும். தண்ணியை வடிகட்டும் போது காலிஃப்ளவர் கீழே இல்லாமல் பார்த்துக்கணும். இதை பாருங்கள். இப்போ தண்ணி இல்லாமல் அழகாக நம்ம காலிஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுக்கணும். இப்போ நீங்கள் அந்த வெங்காயம் போட்டுருக்கோமா இல்லையா, அதில் உங்களுக்கு தேவையான அளவு லைட்டாக மஞ்சள் போட்டுட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு கொட்டிட்டு பாஸ் பண்ணுறோம். அந்த மஞ்சத்தூள் உப்பும் போட்டுட்டு நல்லா கிண்டிங்க. கிண்டிட்டு பாத்திரம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் சிம்மில் வச்சுக்கலாம். அது உங்கள் சௌகரியம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்குள்ளார வேறு வேலை இல்லை. ஏதாவது கேள்வி கேட்குறதா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே கைலாஷ், நீங்கள் எத்தனை வருஷமாக சமைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்னங்க சுமாராக ஒரு 6-7 வருஷமாக சமைச்சிட்டு இருக்கிறேன். ஒரு 6-7 வருஷமாக எப்பயாவது ஒரு டைம் தான் சமைப்பேன். இந்த 3 வருஷமாக தொடர்ந்து நான் தான் சமைச்சிட்டு இருக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ